நீரிழிவு குறித்த கட்டுக்கதைகள் உண்மைகள். தவறான எண்ணங்களை மறையுங்கள், உண்மையை உணருங்கள். நீரிழிவு கட்டுக்கதை. அதிகப்படியான சர்க்கரையை உட்கொள்வது நேரடியாக நீரிழிவு நோயை ஏற்படுத்துகிறது. உண்மையை அறிந்து கொள்வோமா? மரபியல், வாழ்க்கை முறை மற்றும் சுற்றுச்சூழல் போன்ற சிக்கலான காரணிகள் மிக முக்கிய பங்காற்றுகின்றன. இது சர்க்கரையை பற்றியது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமநிலையை பற்றியதாகும். நீரிழிவு பற்றிய கட்டுக்கதை. எல்லைக்கோடு. நீரிழிவு அல்லது நீரிழிவு முன்னிலை என்பது ஒன்றும் பெரிய விஷயமல்ல. உண்மை நிலை. நீரிழிவு முன்னிலை ப்ரீ டயபெட்டிஸ் என்பது ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையாகும். இதை முழுமையாக மீட்டெடுப்பது இப்போது மிகவும் சாத்தியமாகும். இதை அலட்சியப்படுத்துவது நீண்ட கால பாதிப்புகளுக்கு வழிவகுக்கும். கட்டுக்கதை. உங்களுக்கு நீரிழிவு நோய் இருந்தால் நீங்கள் உடல்நலக் குறைவாக உணர்வீர்கள். உண்மை நிலை. டைப் 2 டயபெட்டிஸ் பெரும்பாலும் பல ஆண்டுகளுக்கு அமைதியாகவே இருக்கும். நீங்கள் உடல் நலத்துடன் இருப்பதாக உணர்ந்தாலும் HbA1c பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இதை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிவது சிகிச்சையில் ஒரு திருப்பு முனையாக அமையும். நீரிழிவு பற்றிய கட்டுக்கதை. நீரிழிவு நோய் உள்ளவர்கள் உடற்பயிற்சி செய்யக்கூடாது. உண்மை நிலை. உடற்பயிற்சியே மருந்து. அது செல்களை இன்சுலினுக்கு அதிக உணர்திறன் கொண்டதாக மாற்றுகிறது. சர்க்கரை அளவு குறைவதை தடுக்க விரைவாக செயல்படும் கார்போஹைட்ரேட்டை உடன் எடுத்து செல்லுங்கள். குளுக்கோஸ் மாத்திரைகள் போன்றவை.